நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டுடைய பெரிய கிருபையினால், ஆண்டுடைய மகத்தான தயவினால் மீண்டுமாக இந்த ஜாஷ்வா டிவியின் சார்பாக, இந்த டிவி நிகழ்ச்சியின் சார்பாக இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய இந்த அருமையான இந்த ஜாஷ்வா டிவி ஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய அருமையான ஐயா, அவருடைய பிள்ளைகள், துணைவியாக அனைவருக்காக தேவனுடைய சமூகத்தில் நான் தொடர்ச்சியாக செபித்து வருகின்றேன். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செபியுங்கள். ஜெபம் என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கையோ அது அத்தியாவசியமான ஒன்று என்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கோ மனுஷிக்கோ முதுகு எலும்பு எவ்வளவா முக்கியமோ அப்படியாக ஜெபம் இப்பொழுது அத்தியாவசியமாக காணப்படுகிறது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பதை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அநேக நேரங்களில் என்ன வேண்டுமென்றால் அருமையான தேவனுடைய ஜெபம். நாம் தேவனோடு நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனுக்கு நம்ம லெட்டர் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஜெபத்தின் மூலமாக விண்ணப்பத்தை நாம் வைக்கின்றோம். ஒவ்வொரு ஜெபத்தின் மூலமாக சொந்த பந்தங்கள் லெட்ரு முந்தி உள்ள காலங்களில் லெட்ரு போடுவாங்க, அவங்க பதில் போடுவாங்க. கீழே இப்படிக்கு இன்னாரின் பேரை போட்டு உடன் பதில் போடவும், உடன் பதிலை எதிர்பார்க்கின்றேன். இப்படியாக இங்கிலாந்து கவர், போஸ்ட் கார்டு கவர் அநேக இடங்கள் போய் வரும். இப்பொழுதும் சில இடங்களில் வர உண்டு. ஆனாலும் கூட செல்லு மூலமாக அநேக விஞ்ஞானங்கள் பெருத்துவிட்ட நிலை நாம் இருக்கின்றோம். அது வரவேற்கத்தக்க ஒன்று தானே. ஆனால் இந்த நாட்களில் கூட எவைகள் நமக்கு தேவையோ அத்தியாவசியமோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஆகாததே, தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடி நம்முடைய சிந்தனைகளை சரியாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே வழி நடத்துவாராக. அருமையான உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியின் வேளையில் இந்த நாள் தேதி 3ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டிலும் கூட உங்களை ஒவ்வொருவரையும் இந்த செய்தியின் மூலமாக பார்ப்பதற்கு தேவ சமூகத்தில் நாம் பிரியமாக இருக்கின்றேன். தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஒரு குறைவில்லாதபடி வழிநடத்துவார். இந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்பாக ஒரு நல்ல கருத்தை, ஒரு நன்மையான ஒரு கருத்து, சின்ன ஒரு கருத்தான வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். தேவன் தாமே வழிநடத்துவாராக. படித்த வகையில் நண்பர்கள் இருப்பாங்க, திருமணமான வகையில் நண்பர்கள் இருப்பாங்க, வேலை பார்த்த இடத்துல நண்பராக இருப்பாங்க, பலவிதமான நண்பர்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள், உறவு எல்லாமே இருப்பாங்க, உண்மைதான். ஆனால் நம்ம வீடை தேடி வரும்பொழுது அந்த விருந்தினர்களை நாம் சமாதானமாக உபசரிக்க வேண்டும், சந்தோஷமாக நாம் உபசரிக்க வேண்டும், நம்ம தகுந்தவாறு உபசரிக்க வேண்டும். அதுக்காக வந்த இடத்துல நீங்கள் அதிகமான செலவெழுத்து வச்சுருக்க நான் சொல்ல வரல. எளிமையான வரவேற்பு இருக்குது, அதிகமான வரவேற்பு இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்திற்கு சொந்த பந்தங்கள், உறவினர்கள் மாதிரி பார்க்க, கணவன் மனைவியும் தேடி நம்மளை பார்க்க வந்துட்டாங்க. உறவு வகையாக இருக்கலாம், தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கலாம், படித்த வகையில் நண்பர்களாக, உண்மைதான். ஆனால் அவங்கள கர்த்தருக்குள்ளாக நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கள சமாதானமாக உபசரிக்க வேண்டும். அந்த உபசரிப்பு கண்டிப்பாக வேண்டும். இந்த நீங்கள் உபசரித்து டீயோ பிஸ்கட்டோ கேக்கோ எதையாவது அவங்களுக்கு கொடுத்து அவங்கள உபசரித்து அவங்க சந்தோஷமாக போயிட்டு வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அது அவங்க உள்ளத்தில் தச்சுக்கிட்டே இருக்கும். மனசில் நம்ம போனோம், அவசரமாக டீயை போட்டாங்க, பிஸ்கட்டை கொடுத்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க, அப்படி மனசார அவங்கள வாழ்த்துவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க, சொந்த பந்தத்தில் பூராமே சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன பொருள் கொடுத்துருக்கலாம், அவங்கள உபசரிச்சை பற்றியில் வாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து, கணவனும் மனைவியும் வர வச்சை பற்றியில் வர வச்சு வாங்க உட்காருங்கன்னு சொன்ன பற்றியில் அவங்க 1/4 மணி நேரம் இருக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து ஒரு நாள் கூட தங்கிட்டு போகலாம். ஆனாலும் கூட
சந்தோஷமாக சமாதானமாக நாம் உபசரிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் அநேக பாடு நிந்தன போராட்டங்கள் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களை நம்பி வந்திருக்கவங்களை நம்ம உதாசீனப்படுத்தவே கூடாது. அதே நேரத்தில் இப்படி நன்மையான காரியங்களை, நன்மையான ஈவான விஷயத்தை நாம் செய்யும் பொழுது, நாம் அவர்களை நோக்கி செல்லக்கூடிய நாட்கள் அதிசீக்கிரத்தில் வரும் பொழுது, நாம் எப்படியாக உபசரித்தோமோ அதை விட அவர்கள் நேசித்து நம்மளை உபசரிப்பார்கள். அப்போதான் நாம் உபசரித்து அந்த விசாரித்த அந்த நேரத்தை, அவர்களுக்காக செலவிட்ட நேரத்தை, அவர்களுக்காக செலவழித்த பொருளை எல்லாம் குறித்து நமக்கு அந்த நேரம் தான் அந்த நல்ல ஒரு உணர்வு தட்டுப்படும். நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வரவேற்பினால் பிறரை நாம் வரவேற்கின்றோமோ அதே மூலமாக நாமும் வரவேற்கப்படுவோம். நாம் எந்த அளவினால் அழைக்கின்றோமோ அந்த அளவில்தான் நமக்கு அந்த உலகத்தில் அளக்கப்படும் என்பதை பார்க்கின்றோம். வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எளிமையான வார்த்தை. உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கேன், தயவா, கிருபையா, அன்பா உங்கள் வீடை தேடி வரக்கூடியவங்க யாராக நல்லபடியாக சமாதானமாக சந்தோஷமாக உங்களால் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீங்கள் உபசரிங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே சென்றாலும் சரி உங்களை உபசரிக்க அநேகர் ஆண்டவர் எழுப்புவார். நான் அனுபவப்பட்டதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்தியின் தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சாந்த குணம். 3ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டில் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியின் தலைப்பு என்ன என்றால் சாந்த குணம். இந்த சாந்த குணம் யாரிடத்தில் காணப்பட்டது? இந்த சாந்த குணம் எப்படியாக அவருடைய வாழ்க்கை மகிமையாக காணப்பட்டது? தேவன் தாமே வழிநடத்துவாராக. அருமையான மோசேயுடைய ஜீவியத்தில் பார்க்கும் பொழுது சாந்த குணம் என்பதை வசனத்தை நாம் பார்க்கின்றோம். மோசே அவருடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு உயிரோடு வாழ்ந்தார் என்று பார்க்கும் பொழுது 120 ஆண்டு வாழ்ந்தார். முதலாவது 40 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தார் என்றால் அரண்மனை வாழ்க்கை. அரண்மனை வாழ்க்கை. முதல் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளும் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் வரும் பொழுது மோசே நாணல் பெட்டியில் விடப்படுகின்றார். தாய் கத்தரை அழுது தேவ திட்டத்தை என்ன நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கும். அதே தாய் தான் இவங்க பிள்ளையை வளர்க்கணுங்கிற ஒரு கிருபை தேவன் தருகின்றார் ராஜாத்தியின் மூலமாக. எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு! ராஜாவுடைய மகள் மூலமாக அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்றார். கிருபை. ராஜா குடும்பமே அவரை அழகாக 40 ஆண்டு வளர்ந்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடுகிறார். ஏன்? அங்கு ஒரு கோபத்து நிமித்தம் ஒருவனை கொலை செய்து புதைத்து விடுகின்றார். பழைய ஏற்பாட்டில் நடந்தது மோசேயுடைய இது. மூன்றாவதாக அடுத்து 40 ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். அதாவது முதல்ல அவருடைய வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடுகிறார். மூன்றாவதாக அங்கு 40 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக, ஆடு மேய்க்கக்கூடிய வாழ்க்கையாக காணப்பட்டது. அடுத்த 40 ஆண்டு வாழ்க்கை தேவனுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தரோடு வார்த்தைகளை கேட்டு தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருடைய கரத்தில் அடங்கிறது, உண்மை உள்ளவனாக சாந்தம் உள்ளவனாக இருந்து அருமையாக 40 ஆண்டுகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தரின் ஊழியத்தில் வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். மோசேயின் ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகளாக காணப்படுகிறது. இவர் இறந்த பின்பாக யோசுவா வருவதை பார்க்கின்றோம். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில் அவர் இறந்த பின்பாக அவருடைய கல்லறையை இதுவரையிலும் ஒரு மனிதனும் பார்க்க முடியவில்லை என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் மோசே பிரியமானவன் என்பதன்படினால கர்த்தர் தான் அவரை அடக்கம் பண்ணினார் என்பதை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவன் மோசே என்று என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கின்றோம். மோசே 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 என்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தின் மூலமாக அவனோடு பேசுவேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம்.
என்னாகமம் 12வது வசனத்தில் 6வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கர்த்தருடைய சர்டிஃபிகேட். என் தாசனாகிய மோசே என் வீடு என்றால் கர்த்தருடைய வசனம், வார்த்தை, வாக்குத்தத்தம், வல்லமை, கட்டளை அத்தனையிலும் அவர் கீழ்ப்படிந்தார் என்பதை பேரும். ஒரு நெவர் ஒன்று கூட அவர் மீறலை. கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதை அப்படியே அங்கீகரித்தார். கர்த்தருடைய திட்டம் ஏதோ தீர்மானம் அப்படியே ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் அப்படியே இருந்தபடினால் தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. 120 வருஷமாக அவர் கண் மங்கவில்லை, பெலன் குறையவே இல்லை. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றால் அவருடைய வார்த்தையில், வசனத்தில் எந்த இடத்திலையும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் அந்த இடத்துல போய்விட்டார். கர்த்தர் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் போடுற திட்டத்தில் மாறவே முடியாது. அதே தேவதாசன், அதே தீர்க்கதரிசி மோசேயை அலட்சியமாக நின்ன கூட பிறந்த சகோதரி மிரியாம் ஆண்டவர் பார்க்கார். என் தாசனாகிய மோசே அவன் எங்கும் உள்வோன், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளன்னு அத்தாராட்டியே பால் சொல்றாரு. நீ அலசால்ட்டா நினைச்சிட்ட, நீ பொறுப்படுத்தாம நினைச்சிட்ட. என்னுடைய தாசன் அவன், என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளன்னு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை கொடுத்துட்டேன். ஆனாலும் நீ இப்படி அவனை பேசினபடினால் என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு பனிஷ்மெண்ட்டை தரார். மிரியாம் குஷ்டரோகம், கூட பிறந்த சகோதரி தான், கெஞ்சுறாரு, அழுகுறாரு, ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுறாரு. இல்லை இல்லை இல்லை, இதுக்கு இது இருக்கு, பாலியத்து புறம்பாக இருக்கணும், இதுக்கு ஒரு சின்னம், நான் தந்த அனுமதி, எல்லாருக்கும் இது தெரியணும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை குறித்து, கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் குறித்து நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஒன்று, அற்பமாகவும் பேசிடாதீங்க, தவறு. ஏனென்றால் நாம் வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவ சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். நாம் நன்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகள் எழுதப்படுகிறது. தீமை செய்யும் பொழுது வாசப்படி விட்டு தாண்டாது. தேவ நீதி விளங்கும். நீங்கள் தீர்க்கதரிசியை மதிக்கலைன்னா உங்களுக்காக தேவன் தீர்க்கதரிசி ஏற்படுத்தலை. அநேக ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பண்ணினார், அர்ப்பணித்தார். அதே போல் தீர்க்கதரிசி ஆகிய மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் ஒரு நபருக்காக அல்ல, கழிக்கக்கூடிய உங்களுக்காக அல்ல, வெறுக்கக்கூடிய உங்களுக்காக அல்ல, அநேக ஜனங்களுக்காக. மழை பெய்கிறது, சாரசாரியாக மழைகள் பெய்கிறது, புரண்டு ஓடுகிறது, கம்மா நிறையுது, கிணறு நிறையுது. ஒரு ஜனத்திற்கு அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு அல்ல, ஒரு இனத்திற்கு அல்ல, எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், செழிப்படைய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தரதை பார்த்துக் கொள்வார். உதாசீனப்படுத்தாதீங்க, கர்த்தருடைய கோபாக்கினி வரும். ஊழியக்காரரை உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கேட்க பிரியம் இல்லையா, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு கீழ்ப்பிடிஞ்சு கொடுக்காங்க. உபவாசம் போட்டுப்பாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்க, நெருக்கம் இருக்கும், பொருளாதார நெருக்கம் இருக்கும், பிள்ளைகள் மூலமாக நெருக்கம் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி உள்ளூரில் மேன்மைப்பட முடியாது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் உள்ளூரில் நல்ல பேர் வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உள்ளூரில் வாங்க முடியாது, நல்ல பேர் வாங்க முடியாது, நல்ல நன்மையை செய்யவே முடியல அந்த ஏரியாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனுஷன் ஏமாத்திரம். ஆனால் ஒன்று, ஏனோ தானுன்னு அலட்சியமாக குறை சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்காக, ஒரு குடும்பத்திற்காக, உங்களுக்காக தீர்க்கதரிசி தெரிந்து கொள்ளப்படவில்லை. கர்த்தர் எழுப்பினார். அந்த தீர்க்கதரிசியை தவறான வார்த்தைகளை, ஊழியக்காரங்களை தவறான வார்த்தைகளை சொல்லி பேசும் பொழுது உங்களுடைய நாவுகள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கா? ஆலோசனை பண்ணாமல் பேசின மிரியாமுடைய வாழ்க்கை குஷ்டரோகம் வாங்கப்பட்டது. இதன் சாபத்திற்காக நான் பேசவில்லை, இதனுக்கு தகுதி இல்லை. நான் உங்களை போல் ஒரு மனிதன், உங்களில் ஒருவன், எளிமையான குடும்பத்தில் உள்ளவன். நான், என்னுடைய பெற்றோர் கைத்தறி வேலை பார்த்தாங்க. கைத்தறி நான் படித்தது பூராமே வடக்கன்குளம் என்று சொல்லக்கூடிய அநாத ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன்.
திருநெல்வேலியிலேருந்து ஒரு 1 hour வரும், வடக்கன்குளம் சிஎம்எஸ் ஹாஸ்டல், அங்கே தான் படித்தேன். சிஎம்எஸ் ஹாஸ்டல் இன்னும் அங்கே இருக்குது. எத்தனையோ பிள்ளைங்க படிக்காங்க. நான் படிக்கும்போது பெற்றோருடைய அரவணைப்பு முடியலை. எங்கள் வீட்டில் 8 பிள்ளையாக இருந்தனால வேறு சொந்தக்காரங்க தான் என்னை ஹாஸ்டல் கொண்டு விட்டாங்க. எனக்கு அருமையான தேவைச்சானமே. இந்த வேதம் ஒருபோது வெட்கப்படுத்தாது. தீர்க்கதரிசியே இந்த வேதம் வெட்கப்படுத்தாது. செய்தி கேட்கக்கூடிய விசுவாச குடும்பங்களாகிய உங்களை தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த வேத வசனத்தில் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய தாசனாகிய மோசே என் வீட்டில் என்றால் ஜீவ புஸ்தகம், வேத புஸ்தகம், பரிசுத்த வேத புஸ்தகம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை எதுவும் அதுக்கு அப்படியே அடிபணிந்தார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவரே கர்த்தரே தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசியை, ஊழியக்காரங்களை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. தயவு செய்து அலட்சியமாக நினைக்காங்க. கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவங்களுக்குள்ள தீர்க்கதரிசிக்குள்ளாக ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு விலகினம் இருக்கும், குற்றம் இருக்குன்னா அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதை நீக்க உங்களால் முடியாது. நீங்கள் செபிக்கலாம், நீங்கள் சும்மா இருக்கலாம், கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார், நிச்சயமாக பார்த்துக்கொள்வார். வேதனை நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவன் நம்மளை சிருஷ்டிக்கவில்லை. அநேகருடைய காயங்களை கட்டும்படியாக, விசாரிக்கும்படியாக, நன்மை செய்யும்படியாக. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்பவருக்கு செய், நன்மை செய்தவருக்கு தீமை செய்யாத. தீமை செய்யாத. ஒரே ஒரு தீக்குச்சி எத்தனையோ பாதிப்புகளை கொண்டு வரும். நல்லா காஞ்சி கிடக்கக்கூடிய வைக்கில், காஞ்சி கிடக்கக்கூடிய கிடுவு, காஞ்சி கிடக்க குப்பைகள் ஒரு குச்சி போட்டால் போதும், யாருன்னே தெரியாது. சேதங்கள் அதிகமாக வரும். நம்முடைய நாவில் எலும்பில்லாத நாட்களில் வரக்கூடிய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது கர்த்தருக்கு இது சரியா, இந்த சபையை விட்டு வேறு இடத்துக்கு நம்ம விசுவாசியை வேறு இடத்துக்கு கூட்டு போகிறோமே சரியா, இந்த மேய்ப்பன்ட்ட ரட்சிக்கப்பட்ட ஏற்றுக்கொண்ட செய்தியை கேட்ட இந்த ஆத்துமாக்களை திட்டத்தோடும் தீர்மானத்தோடும் வேற ஒரு சபையில் போய் நம்ம சுயத்துக்கு நிப்பாட்டுதுமே நல்லதா? இது கர்த்தர் திட்டமா? கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறணும். நீங்கள் அழைத்து செல்லக்கூடியவங்க யார் அழைத்து செல்ல வேண்டும் என்றால், வேத அடிப்படையின் பிரகாரம் அடுத்தவருடைய அஸ்திபாரத்தை கட்டாதிருப்பீர்களாக. ஒரு சபைக்கு போகக்கூடிய விசுவாசி அந்த ஊழியக்காரங்களுக்கும் அந்த விசுவாச குடும்பத்திற்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதை அவங்க சரியாக்கிடுவாங்க கர்த்தருக்குள்ளாக. நீங்கள் விறுவிறுன்னு போய் இந்த சபைக்கு வாங்க நல்லா இருக்கும், அது தவறு. அந்த ஊழியக்காரங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அது சும்மா விடாது. மோசே கண்ணீர் விடலை, மிரியாம் ஆண்டவர் சும்மா விடலை. மோசே கண்ணீரே விடலை. கோவப்பட்டேன், சகோதரியாக இருந்தும் இப்படி கோவப்பட்டாங்க, இப்படி பேசிட்டாங்களே, கண்ணீரை விடலை, கோவப்படலை. ஆனால் ஆண்டவர் பார்க்கின்றார், காண்கின்ற தேவன். கேரண்டி என்னங்க? ஒரு ஊழியக்காரங்களுக்கும் தீர்க்கதரிசிக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு தர்ற கர்த்தர். கர்த்தருடைய வேலையை பார்க்குறவங்கள நீங்கள் நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்ட உங்களால் முடியாது. நம்ம இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டோம் நன்மை செய்வதற்காகவே ஆயுசு நாட்களை தேவன் தந்திருக்கின்றார். அந்த ஆயுசு நாளை கூட்டவும் குறைக்கவும் நம்மளால் கூடவே கூடாது, ஒன்றுமே முடியாது. நம்முடைய சுயம் அந்த இடத்துல ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு கூட்டு ஜனத்தை ஒரு இடத்துக்கு கூட்டு போறீங்களா, புதிய ஆண்டவரை பற்றி அறியாதவங்க, இந்த வேதத்தை புரியாத ஆளுகளை கூட்டு போங்க. மனம் திரும்பாத ஆளுகள் எத்தனை பேர் இருக்காங்க. பாவம், கஷ்டம், வேதனை, பாடு, நிந்தனை. சீட்டு கட்ட முடியாது, பாவம். சம்பளம் வந்து கட்ட முடியாது, லைட் பில் கட்ட முடியாது, தீர்வை கட்ட முடியாது, வேதனையாக இருக்கும், கடனாக இருக்கும். காரணமில்லாத கடனில் ஆப்பிட்டுருப்பாங்க. நண்பர்களுக்காக கையெழுத்து போட்டு கடன் ஆப்பிட்டுருப்பாங்க. அந்த இதில் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய முடியுமா செய்யுங்க, அதை செய்யுங்க. நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. திருப்பி கொடுக்காதவங்களுக்கு, கொடுக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்ய பைபிள் இருக்கும், ஆண்டவர் சொல்கிறார். அதை நீங்கள் செய்கிறது யாருக்கு செய்கிறேன்னா கர்த்தருக்கு செய்கிறீங்க. எளியவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தேவனுடைய சமூகத்தில் கடன் கொடுக்குறீங்க. அதை நம்புங்க. தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த சார்ந்த குணமுள்ளவர்களை புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 51:10 பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். இவருடைய இருதயம் எப்படி காணப்படும்? நான் சங்கீதம் 22:26 பார்ப்போம். இவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு எதிராக துன்மார்க்கன் எழும்பினால் கர்த்தர் அவனை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சங்கீதம் நான் சொல்லல, சங்கீதம் 147:6. பாதகரும் உமக்கு ஊழியம் உபதேசியும் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார். எல்லாம் மனம் திரும்பி ஆகணும். அதான் தேவ திட்டம். தலைப்பு சாந்த குணம். சாந்த குணம் உள்ள உங்களை தேவ பலத்தால் தேவ ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சங்கீதம் 149:4. நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. பிலிப்பியர் 4:5. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்புறவங்களுக்கு எல்லாமே கூடும். உங்கள் சாந்தருடைய குணம், குடும்பத்தில் சாந்த குணம், நண்பரோடு சாந்த குணம், நீங்கள் குடியிருக்கக்கூடிய தேசத்தில் சாந்த குணம், நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல சாந்த குணம், அத்தனையிலும் சாந்த குணத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார். அந்த சாந்த குணத்தின் வல்லமை தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டது. அருமையான தேவனுடைய தாசன் மோசையை போல உங்களை வழி நடத்துவார். கிருபை. ஆமென், ஆமென்.